இப்ப நானே வந்த உடனே டீ குடிச்சேன். அவங்க பாஸ்டர் எனக்கு ஊத்தி தந்தார். நான் டீ குடிச்சிட்டு கீழே வச்சேன். அவர் எடுத்துட்டு போனார். நான் மீட்டிங் முடிச்ச உடனே எனக்கு ஒரு டீ கொடுப்பார்னு வையேன். நான் வந்த உடனே குடிச்ச அதே கப்பல கொடுத்தாலும் எப்படித்தான் கொடுப்பார்? இடையில ஒரு ப்ராசஸ் நடக்கிறது. அது சுத்திகரிக்கப்படுகிறது. நான் குடிச்சதானடா, மீதியில ஒரு 10 டிராப் இருக்குதுன்னா அதை நான் வச்ச மீதி தானே. அதை ஏன் தர்றதில்லை? விவரம் உள்ளவனுக்கு தெரியும். அழுக்கல நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்லதை ஊற்றி வைக்க கூடாது. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கணும்னா தன் ஆவி, ஆத்மா, சரீரத்திலே தன்னை பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவனா இருக்கும். ஏன்னா அழுக்கான ஒன்றில் விலை உயர்ந்த பானத்தை நம்ம ஊத்தினாலும் ஒரு செகண்ட்ல அது தரமற்ற ஒன்றாய் மாறும். தரமற்ற ஒன்றாய் மாறும். தரமற்ற ஒரு 100 ரூபாய்க்கு, சரி, ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்குறீங்கன்னு வைங்க. அழுக்கான கப்பல ஊத்தினா ஒரே செகண்ட்ல என்னவாயிருது? அது அசிங்கமான ஜூஸா மாறிடுது. நம்ம குடிக்க மாட்டோம். ஒரு கப்பு ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல 100 ரூபாய்க்கு ஜூஸ் இருக்குது. ஒரு கரப்பாம்பூச்சி பளிச்சுன்னு வந்து உள்ள விழுந்துட்டுனா 100 ரூபாய்ன்னு சொல்லி கரப்பாம்பூச்சி என்ன செய்வாங்க? அது வந்து மாம்பழ ஜூஸா இருக்காது, அது கரப்பாம்பூச்சி ஜூஸ் ஆயிரும். எடுத்து போட்டு நம்ம கொடுக்க மாட்டோம், கொட்டிக்கிறோம் இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன 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 தவறுகளை கூட ஆண்டவரே என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்கு வேணும் என்று நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதை நம்ம சுத்தப்படுத்துகிறார். அதன் மேலே புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி விடுகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.